எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு. நம்மளோட தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, "இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பிரதர். நீங்க ஏன் அத கொஞ்சம் வீடியோ பண்ணக்கூடாது?" அப்படின்னு கேட்டாரு. உங்க செமஸ்டர் வைஸா இருந்தாலும் சரி, நீங்க கேட் எக்ஸாம் இல்ல ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அப்படின்னாலும் சரி, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். அந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டரை பற்றின சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம இப்போ போடுறதா இருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட். இது மானிட்டைஸ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் ஆஃப் ஒரு எனக்கு ஒரு விஷயம் ஆன மாதிரி இருக்கும், உங்களுக்கும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது. வித்தவுட் ஃபர்தர் ado, let's get into the topic. என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் the thing what we are going to see about today is, ஒரு நான் வாட்டர் சப்ளை பண்ண போகிறேன் டு ஹவுசஸ். அந்த வாட்டரோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டியான வாட்டரா, அந்த வாட்டரை நான் குடிக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறது மொத்தம் 3 பேராமீட்டர்ஸ்: ஃபிசிக்கல் பேராமீட்டர், கெமிக்கல் பேராமீட்டர் அண்ட் பயாலஜிக்கல் பேராமீட்டர். இந்த 3 பேராமீட்டர்ஸ்லேயும் நான் ஒரு சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பேன். இப்போ ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸில் இது செக் அப்படி சொன்னேன்னா அந்த வாட்டர் ஃபிசிக்கலி ஃபிட் டு ட்ரிங்க் அப்படின்னு அர்த்தம். வாட்டரோட கெமிக்கல் பேராமீட்டர்ஸ் பற்றி பேசும்போது ஓகே இது கரெக்டாக இருக்குன்னு நான் டெக் பண்ணும்போது கெமிக்கல் பேராமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எப்போ ஒரு வாட்டர் குவாலிட்டியான வாட்டர்னால் அது குறிப்பிட்ட ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் பேராமீட்டர்ஸ் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த விதத்தில் ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸில் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா 5 விஷயம் இருக்குது. நம்பர் 1 இஸ் சஸ்பெண்டட் சாலிட்ஸ். சஸ்பெண்டட் சாலிட்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட்டு physical property. Second thing that we are going to see about is turbidity. இது எல்லாமே உங்களால் ஃபிசிக்கலாக உங்களோட கண்ணாலே பார்த்து ஒரு வாட்டர் குவாலிட்டியை ஜட்ஜ் பண்ணிட முடியும். கரெக்டாக? இப்போ கலர், ஃபார் எக்ஸாம்பிள் கலர், அதுக்கப்புறம் டேஸ்ட்டு, அதோட ஸ்மெல்லு, அப்புறமா டெம்பரேச்சர் என்னப்பா ஃபிசிக்கலில் சேர்த்துறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ கன்சிடர் டு பி அ ஃபிசிக்கல் பேராமீட்டர் பிகாஸ் டெம்பரேச்சர் இஸ் increased or decreased in a physical sense so as to change the quality of water. நான் டெம்பரேச்சரையுமே ஒரு ஃபிசிக்கல் பேராமீட்டரை தான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த 5 பேராமீட்டரையும் நான் ஓகே சஸ்பெண்டட் சாலிட்ஸ்க்கு அதுக்கான லிமிட்ஸ் கரெக்டாக இருக்குது, டர்பிடிட்டிக்கான லிமிட்ஸ் கரெக்டாக இருக்குது, கலருக்கான லிமிட்ஸ் ஓகே, டேஸ்ட் அண்ட் ஆர்டர் ஓகே, டெம்பரேச்சர் ஓகேன்னு சொன்னால் அந்த வாட்டர் ஃபிசிக்கலாக நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் பேராமீட்டர்ஸும் இருக்குது, அதையும் நம்ம செக் பண்ணணும். அந்த மாதிரி செக் பண்ணும்பொழுது நம்ம 2 விஷயம் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயா இருக்கணும், இல்லைனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேனுவல், அதாவது GOI மேனுவல் அப்படிங்கிற நிறைய இடத்துல கேள்விப்படுவீங்க, இல்லைனா இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற கோட்ஸ் பற்றி நம்ம நிறைய இடத்துல பேசுவோம். அது நம்ம RCC டிசைனாக இருந்தாலும் சரி, இங்கே அந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி. இப்போ மேட்டர் என்னென்னா, இதில் அவங்க 2 லிமிட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஒன்று அக்செப்டபிள் லிமிட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் cause of rejection limit. ஓகேங்களா? இப்போ இந்த அக்செப்டபிள் லிமிட் அப்படிங்கிறது எனக்கு இந்த அக்செப்டபிள் லிமிட்டில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஓகே. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுக்காக நான் டர்பிடிட்டி எடுத்துக்கிறேன். டர்பிடிட்டி நம்ம எங்கே பார்த்தோம்? டர்பிடிட்டி இஸ் அ ஃபிசிக்கல் பேராமீட்டர். சரியா? இந்த டர்பிடிட்டிக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் கொடுத்துருக்கிற லிமிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்டபிள் லிமிட்ஸ் டர்பிடிட்டிக்கு 1 NTU, அப்புறம் காஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் லிமிட் 10 NTU. NTU அப்படிங்கிறது நெஃப்லோமெட்ரிக் டர்பிடிட்டி யூனிட்ஸ். இது நம்ம டர்பிடிட்டியை பற்றி படிக்கும்பொழுது இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுக்காக உங்களுக்கு இது 2த்தையும் அக்செப்ட் லிமிட் அண்ட் காஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் லிமிட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அக்செப்டபிள் லிமிட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி காஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் லிமிட்டை பார்த்துருவோம். காஸ் ஆஃப் ரிஜெக்ஷன், நான் இந்த தண்ணியை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம், அதை சொல்லக்கூடியது தான் இந்த காஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் லிமிட். எனக்கு வாட்டர் சோர்ஸு, இந்த வாட்டர் சோர்ஸ் தான் ஒரே சோர்ஸ். இந்த வாட்டர் சோர்ஸோட டர்பிடிட்டிக்கான வேல்யூ 10 NTU அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த வாட்டர் சோர்ஸை தவிர வேறு வாட்டர் சோர்ஸே கிடையாதுப்பா. இப்போ மேட்ரு என்னென்னா, இந்த சோர்ஸ் 10 NTU என்னால் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா என்னோடய அக்செப்டபிள் லிமிட்டே எவ்வளோ? 1 NTU தான், 1 யூனிட்ஸ் தான் எனக்கு அக்செப்டபிள் லிமிட்டு. பட் என்னோடய காஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் லிமிட், நான் எனக்கு வேறு வாட்டர் சோர்ஸ் இல்லாத பட்சத்தில், சோர்ஸே எனக்கு இந்த ஒரே வாட்டர் சோர்ஸ் தான் இருக்குது, அந்த வாட்டர் சோர்ஸில் டர்பிடிட்டிக்கான வேல்யூ 10 NTU இருக்குன்னா, அப்போ என்னால் அதை வேறு வழி இல்லாமல் நான் பயன்படுத்துகிறேன். அந்த 10 NTUக்கு தாண்டிச்சினாலே the water is unfit for consumption. புரியுதா? கன்செப்ஷன் இல்லை, நம்ம யூசேஜ்க்குமே நம்ம அன்ஃபிட்னு சொல்லிடலாம்.
அக்செப்டபிள் லிமிட்னா இந்த 1 NTU அதாவது 1 நெஃப்லோமெட்ரிக் டர்பிலிட்டி யூனிட்ஸ் இருக்கிற வரைக்கும் ஐ எம் ஓகே வித் இட். இட் இஸ் அக்செப்டபிள். 1 NTU இருந்தாலும் சரி, அது 0.9 NTU இருந்தாலும் சரி, அது வரைக்கும் என்னால் அக்செப்டபிள். நான் அதை குடிக்கலாம், அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 10 NTUங்கிறது ரொம்ப ஓவரான வேல்யூ. வேறு வழியே இல்லை, எனக்கு வேறு இந்த சோர்ஸை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னா நான் வேறு வழி இல்லாமல் இந்த 10 NTU அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 லிமிட் பற்றி நம்ம ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ்லையுமே பார்ப்போம். செமஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தாலும் சரி, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் கேட்டுனா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸுக்குமே இந்த மாதிரி ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ், கெமிக்கல், பயாலஜிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாத்துக்குமே தெல் பி சம் லிமிட்ஸ். ஸோ அந்த லிமிட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சஸ்பெண்டட் சாலிட் ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ ஃபைண்ட்ஸ் யூ வெல். ஏதாவது மேட்ரு, ஏதாவது விஷயம்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். And see you till next video. Take care.